சமீபத்தில் இந்த மாணவர்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க, மாணவர்கள்ட்டையும் அரசியலை திணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சர்ச்சையான விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்தது. அதாவது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாணவர்கள் அரசியலில் ஈடுபடுவது பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அது. பெருந்தலைவர் காமராஜர் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணவர்கள் அரசியலில் ஈடுபட வேண்டியதில்லை, அரசியல்தான் நாட்டுக்கு அஸ்திவாரம், அதை பற்றி மாணவர்கள் நன்கு தெரிந்து கொள்ளட்டும், அரசியலை பற்றி சிந்திக்காமல் இருப்பது ஆபத்து அப்படின்னு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணவர்கள் அரசியலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், ஆனால் அரசியல் உங்களுக்கு வேண்டாம், படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்க. தலைவர் மேலும் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்கிறாரு. நானே கட்சி ஆரம்பித்தாலும் கூட நீங்கள் அரசியலில் ஈடுபடாதீங்க, அரசியலை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குங்க, பட் இப்போது உங்களுக்கு படிப்பு தான் முக்கியம், அரசியல் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு படிப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு அரசியலில் ஈடுபடுங்க, நானே கூப்பிட்டாலும் கூட நீங்கள் அரசியலில் ஈடுபடாதீங்க அப்படின்னு தலைவர் 2018 அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னபோது மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருப்பாங்க. ஸோ இதே தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அரசியல் தலைவர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவர் வழியில் அரசியல் பண்ணணும் அப்படின்னு நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு வாய்ப்பு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். ஆனால் அந்த வாய்ப்பும் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படிங்கிறது அரசியலில் ஒரு மிகப்பெரிய துரதிர்ஷ்டமான சம்பவம் தான்.